வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கல்வி தொலைக்காட்சியை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ அதிக நண்பர்கள் டிடிஹெச்ல எப்போ வரும், சன் டைரக்ட், வீடியோகான், ஏர்டெல் ஸோ இதுலலாம் எப்போ வரும் அப்படின்னே கேட்டுட்டு இருந்தாங்க. நம்ம இதை பத்தி முன்னாடியே ஒரு வீடியோ பண்ணிக்கிறோம் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் டிடிஹெச்ல கம்மிங் சூன் வந்துடும் அப்படின்னு தான் நான் சொன்னேன். ஸோ அவங்க தரப்புலேருந்து இன்னுமே கண்டிப்பாக வரும் கம்மிங் சூன் அப்படின்னு தான் சொல்லிக்கிறாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் வரல. ஸோ அதுக்கு பதிலாக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய தமிழ் சேனல்ஸ், அதாவது ஒரு 10 தமிழ் பிரைவேட் சேனல்ஸ் பார்த்தீங்கன்னா கல்வி தொலைக்காட்சியில் போடுற நிகழ்ச்சிகளை ஆன்லைன் கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது எந்தெந்த சேனல்ஸ், டைமிங் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பார்த்துட்டு புரியல அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா புதுயுகம் சைட்லேருந்து ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இமேஜ் பார்த்தீங்க அப்படின்னா புதுயுகம் ஸோ அவங்க ரிலீஸ் பண்ண இமேஜ். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 10வது வகுப்பு, அதாவது 10th கிளாஸ் ஆன்லைன் கிளாஸை மட்டும் இதில் டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அப்படின்னு சொல்லியே ஒரு இமேஜ் ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் 3ஆம் தேதியிலிருந்து திங்கள் முதல் வெள்ளி வரை வாரத்தில் சனி ஞாயிறு இல்லாமல் திங்கள் முதல் வெள்ளி வரை ஒளிபரப்பு செய்யப்படும் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 5 லாங்குவேஜ் சப்ஜெக்ட் மட்டும் போட்டிருக்கிறாங்க. அதாவது தமிழ், இங்கிலீஷ், கணக்கு அறிவியல், சமூக அறிவியல், அதாவது 10th கிளாஸ் மட்டும். ஓகேங்களா? அது மட்டும் இந்த சேனலில் ஒளிபரப்பு பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா டைமிங் போட்டுக்கிறாங்க. காலையில் 1/2 மணி நேரம் 11 to 11:30, 11 to 12 பார்த்தீங்கன்னா ஆங்கிலம், 12 to 12:30 கணக்கு. ஸோ அடுத்து ஈவினிங் போடுறாங்க 4:30 to 5 அறிவியல், அடுத்து 5 to 5 சமூக அறிவியல். ஸோ இது போல் போட்டுட்ருக்குறாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா டிடிஹெச்சில் எந்தெந்த டிடிஹெச்சில் வரும், எந்தெந்த கேபிளில் வரும் அப்படிங்கிற இமேஜ் கீழே இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். ஏர்டெல்லில் பார்த்தீங்கன்னா 753 சேனல் நம்பர், வீடியோகான் 524, டிஷ் டிவிலையும் 524 தான். ஸோ டிஷ் டிவியில் பழைய ஓல்டு எல்சிஎன் நம்பர் தான் கொடுத்துக்கிறாங்க. அதாவது 1833 அது இல்லை. இப்போதைக்கு 524 தான் டிஷ் டிவியில் வந்துட்டுருக்கு. வீடியோகான், டிஷ் டிவி ஒரே இதுதான். ஓகேங்களா? புதுயுகம் சேனல் பார்த்தீங்க அப்படின்னா சன் டைரக்டில் இல்லை, டாடா ஸ்கைல இல்லை. ஓகேங்களா? அடுத்து கேபிள் எந்தெந்த கேபிளில் கீழே வருது அப்படிங்கிறதையும் போட்டிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா சன் டைரக்ட்லேருந்து ஒரு இமேஜ் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதில் நீங்கள் பார்த்தாவே தெரியும். ஸோ சன் டைரக்டில் எந்தெந்த சேனலில் கல்வி சேனலில் போடுற ஆன்லைன் கிளாஸஸ்லாம் வந்துட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு இமேஜ் 2 நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மக்கள் டிவி 29 எல்சிஎன் நம்பரு, கேப்டன் டிவி 53, வசந்த் டிவி 67, அடுத்து சத்தியம் டிவி 73. ஸோ இதுல எல்லாம் கல்வி தொலைக்காட்சியில் போடுற ஆன்லைன் கிளாஸஸ் இதுலேயும் நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்னு போட்டு இவங்க ஒரு இமேஜை ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. பார்த்தீங்க அப்படின்னா ஏர்டெல் டிடிஹெச் பார்த்தீங்கன்னா ஸோ அவங்களும் ஒரு இமேஜ் ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஏர்டெல் டிடிஹெச்சில் எந்தெந்த சேனலில் கல்வி தொலைக்காட்சியினுடைய ஆன்லைன் கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா டெலிகாஸ்ட் போகுது அப்படின்னு. ஸோ பாலிமர் டிவி, புதுயுகம் டிவி, ராஜ் டிவி, வசந்த் டிவி, சத்தியம் டிவி, மக்கள் டிவி. ஸோ என்னுடைய எல்சிஎன் நம்பரும் போட்டிருக்கிறாங்க. அடுத்து ஆன்லைன் கிளாஸஸ் எந்தெந்த ஸ்டாண்டர்ட் கிளாஸ் போகுது ஒவ்வொரு சேனல்லையும் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. நம்ம நெக்ஸ்ட் வரக்கூடிய இமேஜில் பார்த்தீங்க அப்படின்னா சன் டைரக்ட், ஏர்டெல். ஸோ இந்த 2 இமேஜினுடைய மொத்த சேனல் லிஸ்ட்டும் பார்ப்போம். மொத்தம் 10 ப்ரைவேட் சேனலில் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனுடைய லிஸ்ட் எல்லாம் பார்ப்போம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு இமேஜை மட்டும் நம்ம பார்த்தலாம். இதில் பார்த்தீங்கன்னா 10 சேனல் லிஸ்ட் கொடுத்துருப்பாங்க. என்னென்ன சேனல் அந்த ப்ரைவேட் 10 சேனலில் வருது அப்படிங்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சகானா டிவி, பாலிமர் டிவி. ஸோ 2 டிவிலையுமே எந்தெந்த கிளாஸ்னா 2வது, 5வது, 7வது, 10வது. ஸோ இந்தந்த கிளாஸ் ஆன்லைன் கிளாஸ் ஒளிபரப்பு போயிட்டுருக்கு. அடுத்து புதுயுகம் டிவி, புதிய தலைமுறை டிவி. ஸோ இந்த 2லையுமே 10வது சப்ஜெக்ட் மட்டும் போயிட்டுருக்கு. அடுத்து ராஜ் டிவியில் பார்த்தீங்கன்னா 3வது, 9வது கிளாஸ் மட்டும் போகுது. அடுத்து வசந்த் டிவியில் 3வது, 6வது கிளாஸ் மட்டும் போகுது. அடுத்து கேப்டன் நியூஸில் பார்த்தீங்கன்னா 4வது, 5வது கிளாஸ் மட்டும் போகுது ஆன்லைன் கிளாஸஸ். ஓகேங்களா? அடுத்து எஸ்சிவியில் கல்வி தொலைக்காட்சியில் பார்த்தீங்கன்னா 2 முதல் 10ஆம் வகுப்பு வரை அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. எல்லா கிளாஸஸ், எல்லா ஸ்டாண்டர்ட் கிளாஸஸும் இதில் வரும் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. அடுத்து சத்தியம் டிவியில் பார்த்தீங்கன்னா 3வது மற்றும் 6வது வகுப்பு மட்டும். அடுத்து லோட்டஸ் டிவி இதில் பார்த்தோம் அப்படின்னா 9வது வகுப்பு மட்டும். அடுத்து மதிமுகம் டிவியில் பார்த்தீங்கன்னா 8வது வகுப்பு மட்டும். அடுத்து மக்கள் டிவியில் 2வது மற்றும் 10வது சப்ஜெக்ட் மட்டும். ஸோ இந்த ஆன்லைன் கிளாஸஸில் வரக்கூடிய சிலபஸ்லாம் உங்களுக்கு வரும் அப்படின்னு ஒரு இமேஜஸ் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ இதில் எல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சேனல்ஸ்லாம் நீங்கள் பார்த்து நீங்கள் ஆன்லைன் கிளாஸஸ் வருதா என்ன அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்கோசரம் நீங்கள் கல்வி தொலைக்காட்சியில் தான் நம்ம இந்த இதெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறக்கோசரம் வெயிட் பண்ணிட்டு இருக்க வேண்டியதில்லை. ஸோ நீங்கள் இந்த சேனல்ஸ்லாம் பார்த்தோம்னாவே உங்களுக்கு தெரியும். எக்ஸாம்பிளுக்கு நான் கேப்டன் நியூஸில் பார்த்தேன். அதில் ஆன்லைன் கிளாஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா டெலிகாஸ்ட் போயிட்டு தான் இருக்குது. ஸோ நீங்கள் லைவாக வரும் அப்படின்லாம் எதிர்பார்க்க வேணாம். ஸோ அவங்க எடுத்து வச்சுருவாங்க முன்னாடியே, நமக்கு டெலிகாஸ்ட் மட்டும் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அது ஒரு சில நேரம் மட்டும் லைவ் டெலிகாஸ்ட் மாதிரி கல்வி தொலைக்காட்சியில் ஏதாவது போகும். ஆனால் இப்போ வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் லைவ் டெலிகாஸ்ட் எதுவும் போகலை. ஸோ அவங்க முன்னாடி எடுத்துடுறாங்க, நமக்கு டெலிகாஸ்ட் மட்டும் அந்தந்த டயத்தில் பண்ணுறாங்க. ஸோ ஓகேங்களா? இனி கல்வி தொலைக்காட்சி இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் எந்தெந்த தமிழ் ப்ரைவேட் சேனல்லாம் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் நண்பர்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.